வெல்கம் டு சுவை சமையல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டிஷ்ஷு சோள அடை. இது ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான டிஷ்ஷாக இருக்கும். இப்போ யூஸ்வலாக நம்ம இட்லி தோசைன்னு எப்போதும் சாப்பிட்டுட்ருக்கோம்ல, அதனால ஒரு டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி சோளத்தில் ஒரு அடை பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுவரைக்கும் சுவை சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சோள அடைக்கு என்னென்ன தேவையான பொருள்னு பார்க்கலாம். ஒரு 5 சோளத்தை உதுத்து இந்த மாதிரி தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க ஒரு 6 மணி நேரம். அப்புறம் ஒரு டம்ளர் பச்சரிசியும் 6 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. ரெண்டுத்தையும் சேர்த்து அரைச்சிடலாம். இது ஒரு 3 மணி நேரம் புளிக்கட்டும் இந்த மாவு. அதில் 3 பெரிய வெங்காயம், 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 8 வரமிளகாய் பேஸ்ட்டு, இஞ்சி, கொத்தமல்லி, கருவேப்பிலை, அந்த மாவில் உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, இஞ்சி, வெங்காயம், வரமிளகாய் பேஸ்ட்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி தண்ணி நிறைய ஆட் பண்ண வேண்டாம். இப்போ அடை ஊற்றிடலாம். கொஞ்சம் மெலிசாவே ஊற்றுங்க, அப்போ தான் கொஞ்சம் வேகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது சோள அடைன்றதுனால உங்களுக்கு வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் நேரம் நல்லா வேக விடுங்க. திருப்பி போடலாம். இந்த மாதிரி எல்லோயிஷ் கலரில் வரணும். நல்லா நல்லா வெந்துருச்சு. சோளம் நல்லா வெந்து இந்த மாதிரி கலரில் வந்தோடனே எடுத்துடலாம். சோள அடை ரெடி ஆயிடுச்சு. தக்காளி சட்னிக்கு ஒரு நல்ல காம்பினேஷனாக இருக்கும். நல்ல ஹெல்த்தியான டிஷ்ஷு. வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.